ஆமா, காவல்துறை முறையா செயல்படல. ஈசிஆர் வழக்கை பொறுத்தவரையில் லலிதகுமாரி வழக்குப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்தது, சம்பவம் நடந்தது 25ஆம் தேதி, 26ஆம் தேதி சிஎஸ்ஆர் கொடுக்கும்போதே எஃப்ஐஆர் போட்டிருக்கணும். அதுல அந்த ஒரு பிரஸ் ரிலீஸ் கொடுத்தது தப்பு. பிரஸ் ரிலீஸ்ல அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணின் அடையாளங்கள், விலாசங்கள், அவருடைய கார் நம்பரை கொடுத்தது பெரிய தவறு. இது உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிரானது. அது மட்டும் இல்லாம அந்த வழக்கில் குற்றவாளியை பிடித்திருக்காங்க. குற்றவாளி இந்த கட்சியை சார்ந்தவர் அப்படின்னு அதிகாரி சொல்றதும், அதற்கு உடந்தையாக அறிவாலயத்தில் உட்கார்ந்து அவருடைய ஆசான் RS பாரதி பேட்டி அளிப்பதற்கு வசதியாக முதல் நாள் இல்லைங்கிறாரு, அடுத்த நாள் ஆமா அதிமுக உங்க உறவினர் இருக்காங்கன்னு சொல்றதெல்லாம் எதுக்காக? இப்ப நீங்க குற்றவாளியை தண்டனை பெறுவதற்கு வாய்ப்பாக உங்களுடைய செயல்பாடு இருந்தா நான் பாராட்டுவேன். குற்றவாளியை பிடிச்சிருங்க, அது யாரா வேணாலும் இருக்கட்டும். அதிமுக நாங்க அதிமுக இல்லைன்னு நாங்க சொல்றோம். அதிமுக நீங்க ப்ரூவ் பண்ணா நாங்க நடவடிக்கை எடுப்போம். நீங்க கேஸ் எந்த கேஸ் வேணாலும் போட்டுக்கோங்க. ஆனா அதை விட்டுட்டு கொடி கட்டினது டோல்கேட்டை தாண்டி போறதுக்குன்னு ஒரு பிலிம்ஸியா ஒன்னு சொல்றீங்க பாருங்க, தாங்க முடியலங்க. சினிமா தோத்து போயிரும் போல இருக்கு. அப்போ திமுக கொடி கட்டினா ஈஸியா அஃபென்ஸ் பண்ணலாமா? அது லைசன்ஸா? அப்ப திமுக கொடி கட்டினா சட்டத்தை மீறி டோல்கேட்டை தாண்டி போயிடலாமா? டோல்கேட் ஃபீஸ் கட்ட மாட்டீங்களா என்ற கேள்வி எல்லாம் எழுகிறது இல்லையா? அதை ஒரு போலீஸ் அதிகாரியா சொல்லணும். இப்போ RS பாரதி அவ்வாறு பேசியிருந்தால் கூட நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன். ஒரு போலீஸ் அதிகாரி அவ்வாறு பேசுவது தவறு. அவர் அப்படி பேட்டி அளித்திருக்க கூட, பேட்டி கொடுக்க கூடாதுங்கிறதுக்கு இந்த பாருங்க நோட்டிபிகேஷன் இருக்கு. இதுல 2 பக்கத்துக்கு 3 பக்கத்துக்கு தெளிவா போலீஸுக்கு சர்க்குலேஷன் இது சர்க்குலேட் பண்ணியிருக்காங்க. இது சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டர். அதை நீங்க வயலேட் பண்றீங்க. இன்னொன்னு, ஒரு குற்றவாளியுடைய முக அடையாளங்கள் வெளியே தெரியக்கூடாது அப்படிங்கிறது 54A CRPCயோடது அடிப்படை. ஏன்னா நீங்க சொல்லுவீங்க, பார்த்தால் அடையாளம் காட்டப்படக்கூடிய பேர் முகவரி தெரியாத நபர் என்னை துன்புறுத்தினார். அப்போ அவரை நீங்க டிவியில எல்லாம் காமிச்சிட்டீங்கன்னா நாளைக்கு ஐடென்டிஃபை பண்ணும்போது அந்த குற்றவாளியோட வழக்கறிஞர் சொல்லுவாரு, ஏற்கனவே டிவியில எல்லாம் பார்த்துட்டு அவங்க என்னுடைய என் கிளைண்ட்டை அவங்க குற்றம் சாட்டுகிறாங்கன்னு சொன்னா அந்த சந்தேகத்தின் நிலையில அவருக்கு சாதகமாக்கி அவங்க தப்பித்துக் கொள்ள வழி இருக்கிறது. தப்பித்துக் கொள்வதற்காகவே இவங்க வழக்கு நடத்துறாங்களோன்னு திமுக போலீஸ் மேல எங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது. இதுதான் என்னுடைய பேட்டியோட சாராம்சம். அதிமுக இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. அந்த வாகனம்னு சொன்னார்ல, ஊட்டி மாவட்ட செயலாளருடைய வாகனம், அது அவருடைய சகோதரருடைய பையன் அதை யூஸ் பண்ணி இருக்காரு. அந்த சகோதரர், நான் ஏற்கனவே ஒரு உதாரணம் திருப்பி என்ன சொல்ல வைக்காதீங்க, அந்த அண்ணன் தம்பி மாதிரி இவங்களும் அண்ணன் தம்பி ஒன்னா இல்ல. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.